நம்ம 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க போர்ஸ் மாடல் ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் ஆட்டம் வச்சு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோஸில் உங்களுக்கு தெரியும், மனசை வரைஞ்சி சொல்கிறப்போ ஃபஸ்ட் ஆரம்பத்தில் இருக்க வீடியோஸ்லாம் இப்படி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். வேறு ஆர்பிட்ஸில் இருக்கிற மாதிரி அங்கேருந்து வெளிமனம், உள்மனம், ரொம்ப ஆழ்மனம், முற்றறிவுன்னு சொல்லிட்டு அந்த இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்க வேண்டியது இருந்தது போர்ஸ் மாடல். அதில் வந்து ரூதர்ஃபோர்ட் மாடலோடைய ட்ராபேக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது வந்து மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு ரூதர்ஃபோர்டோட மாடலில் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கும். அப்போ அது சுற்றிட்டு வர அது ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். அது ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இருக்கிறதுனால அது வந்து ரேடியேட் பண்ணும் எனர்ஜியை. அதுக்கப்புறம் எனர்ஜி எழுந்த பிறகு வெளில வந்து விழுந்துடும். அப்போது கொஞ்சம் நேரத்தில் அந்த மாசன்றதே காணாமல் போயிடும். ஆனால் இது உண்மை கிடையாது. நம்மளாம் இருக்கோம், மாசால ஆட்டம் இருக்கிறதுனால நம்ம இருக்கோம். நம்ம 3Dயில் உருவமாக இருக்கும், எனர்ஜியாக மாறிடலன்னு நமக்கு தெரியுது. அப்போ ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரு விஷயத்தை நிலையாக இருக்குது ஒரு மாசன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போர் வந்து ஒரு சர்டன் ஆர்பிட்டல்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு. இந்த சர்டன் ஆர்பிட்டல் இருக்கும்போது அது ரேடியேட் ஆகிறது இல்லை, எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறது இல்லை. இதில் சுற்றிட்டே வந்துட்டு இருந்தாலும் எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. இது இந்த ஆர்பிட்டல்லேருந்து ஹையர் ஆர்பிட்டலுக்கு போனோம்னா எனர்ஜியை ஆட் பண்ணிட்டு போவோம், எங்கிருந்து அதை எடுத்துகிட்டு போவோம், இல்லைன்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே ஆர்பிட்டுக்கு வரப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை படிக்கிறப்ப எனக்கு நம்ம சக்கராஸ் ஞாபகம் வந்தது. நம்ம ஒரு சக்கராவில் இருக்கோம். இந்த டிஸ்கிரீட் சக்கரா நம்மளோட சக்கரா, நம்ம தனித்தன்மை, நம்ம எண்ணங்களோட சம்மந்தப்பட்டது. நம்ம அந்த எண்ணங்கள் நம்மளோட ஓன் எண்ணங்கள், நம்மளோட ஓன் தாட்ஸ், நம்மளோட ஆத்தென்டிசிட்டியிலேருந்து வர எண்ணங்களில் நம்ம ரேடியேட் ஆகிருக்கப்போ நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகிறதில்ல. அப்படி எனர்ஜி வேஸ்ட் ஆனாலும் நம்மளில் கீழே வரும், நம்மளில் மேலே போகிறோன்ற மாதிரி இருக்கும். நம்ம உள்நோக்கி நம்ம சிந்தனை இருந்ததுன்னா அப்படி வரப்போ வேணுன்றப்போ நம்ம மேலே வந்து முடியும், கீழே இறங்கி முடியுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஆத்தென்டிசிட்டி இல்லாத பாத்தில் நம்ம போனோம்னா, கருத்துக்கள் மேலே நம்ம எனர்ஜியை செலுத்தி போனோம்னா, அது நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு நியூக்ளியஸ்குள்ளே அந்த மாசு விழுற மாதிரி வச்சிடுவோன்ற மாதிரி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு சக்கராஸ்க்கும் தனிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரான், இந்த ஆர்பிட்டலில் சுற்றுற எலக்ட்ரானும் வெவ்வேறு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வெளிவிடுது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சக்கராலிருந்து வர எண்ணங்களும், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் நம்ம எண்ணங்கள் என்பது, அந்த எண்ணங்களும் ஒவ்வொரு சக்கராஸ்லையும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் வெளிவருன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இதே ரிப்ளிகாவாக தான் மிரர் மேக்ஸ் மாதிரி இதை பார்க்குறப்ப இந்த மிரரிங் ஆகுது, நமக்கு வேறு டொமைனில் இருக்க நாலேஜ் ஷிஃப்ட் ஆகுது. இது சின்ன விஷயத்துலேருந்து நம்ம பெரிய விஷயத்தை புரிஞ்சிக்கலாம், பெரிய விஷயத்துலேருந்து புரிஞ்சிக்கலாம். அதாவது மனசை பற்றி புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தெரியாத விஷயம், 3Dயில் தெரிகிற விஷயன்றது இந்த ஆட்டம் மாதிரி இருக்கிற விஷயம், சாலிடாக இருக்கிற விஷயம், மாஸ் மாதிரி இருக்கிற விஷயம், மனசுன்றதை எனர்ஜின்றதை இதை வச்சு நம்ம சக்கராஸ் ரிலேட்டடாக இருக்கிற உருவம் மற்றதுக்கும் உருவம் உள்ளதுமான தொடர்பை நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிறது மூலிமா நம்ம அதை திறம்பட மேனேஜ் செய்ய முடியுன்றது புரிஞ்சிக்கலாம். நம்ம இதை வந்து இன்னும் ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சேன். வெளியில் இருக்கிறதா, உள்ள இருக்கிறது, ஆண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அணுவில் இருக்கிறது, ஆண்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ன்றது ஒருத்தர் கூட அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றதும் பிரெயினுக்கும், நம்ம உடல் உறுப்புகளுக்கும், உடல் செல்களுக்கும், உடல் டிஷ்யூஸ்க்கும், ஆர்கன்ஸுக்கும் எப்படி நடக்குதுன்றதை பார்த்தாலே, நம்ம அதை சிஸ்டத்தை வெளிக்கொண்டு வந்தாலே நம்ம ஒரு திறமையான நிர்வாகத்தை செய்ய முடியும். அது நாடு லெவலில் எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்தாலும், எத்தனை பாப்புலேஷன் இருந்தாலும் எப்படி சென்ட்ரலைஸ் ஆகணும், எப்படி டீசென்ட்ரலைஸ் பண்ணணுன்றதை விட நம்ம உடம்பு வச்சு தெரிஞ்சிக்க முடியும். அந்த நிர்வாகத்தினுடைய முக்கியமான 7 சக்கரங்கள் தான். 7ன்றதை சொல்லியிருப்பாங்க. நம்ம பீரியடிக் டேபிளையும் 7 அடிக்க வச்சிருக்கோம். சூரியன் கலர்ஸ் விப்ஜிஆர்ன்றதையும் அப்படி சொல்லியிருப்பாங்க. 7 சக்கராஸ் சொல்லியிருக்காங்க, 7 சுரங்கள் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் இதை வச்சு யோசிக்க ஆரம்பிங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள். தேங்க்யூ.